ஒரு பக்கம் பார்த்தா அம்மாக்களை இழந்த பச்சை குழந்தைகளுக்காக தாய்ப்பால் கொடுக்கிறேன்னு முன் வந்த தெய்வத்துக்கு சமமான இன்னொரு தாயின்னு, அதே குழந்தைகளை தத்தெடுக்க முன் வந்த பல நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள்னு, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை தானமா கொடுத்த பஞ்சம் பழைக்க வந்த வடமாநில தொழிலாளர்கள்னு, வீட இழந்த மக்களுக்கு தங்களுடைய இடத்தையே தானமா கொடுக்கிறேன்னு சொன்ன பல நல்ல மனுஷங்கள்னு, சொந்த கடையில இருக்கிற மொத்த துணிகளையும் தானமா கொடுக்கிற நல்ல மனிதர்கள்னு, தனக்கு கிடைச்ச பென்ஷன் காசையும் பல நாட்கள் வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசுமான 15,000 ரூபாவை தானமா கொடுத்த ஒரு வயதான பாட்டின்னு, கடந்த 6 நாட்களாக ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிற கேரளா போலீஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்போர்ஸ், பல மீட்பு பணியாளர்கள்னு, கோடி கணக்கிலான பணத்தை தானமா கொடுக்கிற பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்ல இருந்து திரை பிரபலங்கள்னு, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பேரழிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பெட்ஷீட்ல இருந்து சாப்பாடு, செருப்பு, அது இதுன்னு கொடுக்கிற ஊர் பேர் தெரியாத பல நல்ல உள்ளங்கள் கொண்ட மனித கடவுள்கள்னு, இப்படி ஒரு மனிதத்தையும் இப்படி ஒரு சமத்துவத்தையும் இப்படி ஒரு ஒற்றுமையும் வேற எந்த ஒரு நாட்டிலையும் பார்க்க முடியாது. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மனுஷனை காப்பாத்த மனுஷன் மட்டும்தான் வருவான். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் மட்டும்தான் கடவுள்.